நண்பா, நம்ம வெற்றி அடைவதற்கு என்னென்ன தேவை, யார் யாரெல்லாம் நம்ம கூட இருந்தால் வெற்றி அடையலாம்னு சொல்லி ஒவ்வொரு எபிசோடாக நம்ம போட்டுட்டு இருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் எபிசோட் நேற்றே நம்ம போட்டு முடிச்சிட்டோம். ஃபர்ஸ்ட் எபிசோடில் பார்த்தீங்க அப்படின்னா முதல் நண்பரான ஆசைங்கிற நண்பரை பற்றி நம்ம கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தோம். இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த நண்பரை பற்றி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நான் என்ன சொல்ல வரேங்கிறது புரியாது. ஸோ டோட்டல் மொத்தம் பார்த்தீங்கன்னா 5 எபிசோடு இருக்குது. 5 எபிசோடையும் கிளியராக பாருங்கள், அப்போ தான் புரியும். ஃபர்ஸ்ட் எபிசோடுக்கான லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு நான் தரேன். யார் யாரெல்லாம் பார்க்கலையோ ஃபர்ஸ்ட் எபிசோட பார்த்துட்டு வந்துட்டு இந்த வீடியோவை பாருங்க. நான் உங்களில் ஒரு நண்பன் பரணிதரன். ஸோ ஃபர்ஸ்ட் எபிசோடில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சொல்லியிருப்போம் ஆசைங்கிற நண்பர் வந்து கூட சேர்த்துக்கிட்டார் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்போம். ஸோ அந்த ஆசைங்கிற நண்பர்கிட்ட அவர் கேட்குறாரு, அந்த ஆண்மகன் கேட்குறாரு, ஸோ இன்னும் வந்து யார் யாரெல்லாம் இருக்காங்க எனக்கு இன்ட்ரோ பண்ணி கொடுங்க, நான் கண்டிப்பாக மலை மேலே இருக்கிற தங்கத்தை நான் எடுத்தே ஆகணும், யாருமே இது முயற்சி செய்யலை, ஸோ நான் முயற்சி செய்யணும்னு சொல்லி அவர் ஆசைங்கிற நண்பர்கிட்ட கேட்குறாரு. ஸோ ஆசைங்கிற நண்பர் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னும் 4 நண்பர்கள் இருக்காங்க, அந்த 4 நண்பர்களையும் நீ கூட சேர்த்துக்கிட்டா மட்டும்தான் உன்னால் வந்து எங்கள் 5 பேரை வச்சுருந்தா நீ வந்து அந்த மலை மேலே இருக்கிற தங்கத்தை எடுக்க முடியும்னு சொல்கிறாரு. இவர் வந்து ரொம்ப வந்து எனக்கு சொல்லுங்கன்னு சொல்லி ஆசைங்கிற நண்பர்கிட்ட கேட்டுக்கிட்டே இருக்கிறாரு. அதுக்கு ஆசைங்கிற நண்பர் நான் சொல்கிறேன், ஆனால் அந்த 5 நண்பரையும் நீ விட்டுறக்கூடாது, 5 நண்பரையும் நீ வந்து கெட்டியமாக பிடிச்சிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. கண்டிப்பாக நான் பண்ணுவேன் அப்படின்ட்டு அடுத்த நண்பரை இன்ட்ரோ பண்ணி கொடுக்குறாரு. அடுத்த நண்பர் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா வாய்ப்புங்கிற ஒரு நண்பரை இன்ட்ரோ பண்ணி கொடுக்குறாரு. ஸோ அந்த வாய்ப்புங்கிற நண்பர் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா 2 விதமாக இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா வாய்ப்புங்கிறது நம்ம எதிர்பார்க்காத டைமில் அதுவே ஆட்டோமேட்டிக்காக நமக்கு ஒரு வாய்ப்பு மாதிரி அமைஞ்சிரும். இல்லை அப்படின்னா வாய்ப்பு அமையலை அப்படின்னா நம்ம வாய்ப்பை அமைச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைங்கிற நண்பர் சொல்கிறாங்க. ஓகே, கண்டிப்பாக நான் வந்து எனக்கு ஒரு நாள் வாய்ப்பு அமையும், கண்டிப்பாக அப்படி வாய்ப்பு அமையலைனா கூட நான் வந்து வாய்ப்பை நான் அமைச்சுக்கிட்டு அந்த மலை மேலே இருக்கிற தங்கத்தை எடுக்கிறேன்னு சொல்லி ஆசைங்கிற நண்பர்கிட்ட சொல்கிறேன். ஸோ என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மறுபடியும் வழக்கம் போல் டெய்லியும் அந்த பக்கம் போயிட்டு வந்துகிட்டு இருக்கிறார். ஓகேவா? ஸோ என்னைக்காவது ஒரு நாளைக்கு எனக்கு வாய்ப்பு கிடைக்கும், என்னைக்காவது ஒரு நாளைக்கு வாய்ப்புங்கிற நண்பர் நம்ம கூட வந்து சேருவார், அப்போ வந்து நான் கண்டிப்பாக மலை மேலே ஏறிடுவேன் அப்படின்னு சொல்கிறாரு. இதே மாதிரி டெய்லியும் போயிட்டு வந்துட்டு இருக்கும்போது என்ன ஆயிடுதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நாள் ரொம்ப இருட்டாயிடுச்சு, ஈவினிங் ஒரு 7 மணிக்கு மேலே ஆயிடுச்சு. ஸோ அவரோட வண்டி என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா அந்த மலைக்கு கீழேயே வண்டி வந்து பிரேக் டவுன் ஆயிடுச்சு. வண்டி வந்து அந்த இடத்துல இருந்து அவரால் மூவ் பண்ண முடியல, ரொம்ப மழையாக இருக்குது, ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியல, அப்படியே வண்டி ஸ்டாப் ஆயிடுச்சு. ஸோ இவர் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா சரி நம்மளால் ஒன்றும் செய்ய முடியல, ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் கழிச்சு நம்ம வந்து வண்டி ஸ்டார்ட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மலைக்கு கீழே போயிட்டு ஒரு இடத்துல ஓரமாக போயிட்டு அதுக்கான இடத்துல போயிட்டு உட்கார்றாரு. ஸோ அப்போ உட்காரும் போது என்ன அவர் யோசிக்கிறாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த உட்கார இடத்துல இருந்து அவர் மேலே எட்டி பார்க்கும்போது அந்த மலை உச்சி தெரியுது. ஸோ அப்போ அவர் என்ன யோசிக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா ஸோ இதுதான் நமக்கு ஒரு வாய்ப்பு போல இருக்குது, இப்போ தான் நம்ம வாய்ப்புங்கிற நண்பரை நம்ம கூட சேர்த்திக்கணும். ஸோ இப்போ நம்ம மலை மேலே ஏறத்துக்கான வழி நமக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ நம்ம இங்கே உட்காந்துருக்கிறோம், இதுலேருந்து இப்படியே மலை மேலே ஏறிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வந்து மலையில் ஏறி அந்த தங்கத்தை எடுத்துடலாம்னு சொல்லி அவருக்குள்ள ஒரு கான்ஃபிடென்ட் கிடச்சிருது. ஸோ இப்போ ஆசைங்கிற நண்பரும் கூட இருக்கிறார், வாய்ப்புங்கிற நண்பரும் கூட இருக்கிறார். ஸோ இவங்க 2 பேருமே கூட இருக்கிறாங்க. இப்போ வாய்ப்புங்கிற நண்பர் என்ன சொல்கிறார் அப்படின்னா நான் உன் கூட தான் இருக்கேன், உனக்கு இப்போ வாய்ப்பு கிடச்சிருச்சு அப்படின்னா நீ வந்து மலை மேலே ஏறத்துக்கான உனக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிருச்சு. ஸோ நீ என்ன பண்ணணும் அப்படின்னா அடுத்த நண்பர் யாருங்கிறது நீ தெரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான், அவரையும் நீ கூட சேர்த்துக்கிட்டா மட்டும்தான் நீ மலை மேலே ஏற முடியும். இப்போ ஆசைங்கிற நண்பரும் கூட இருக்கிறோம், வாய்ப்புங்கிற நண்பரும் நானும் கூட இருக்கிறேன், அடுத்த 3 நண்பர்களை நீ கூட சேர்த்தனா மட்டும்தான் நீ மலை மேலே ஏறணும்னு சொல்லி சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ அடுத்த நண்பரை பற்றி நம்ம அடுத்த எபிசோடு 3ல நம்ம பார்ப்போம். மறக்காம நம்ம சேனலை பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ந்து 5 எபிசோடையும் பாருங்க. 5 எபிசோடையும் பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு கிளியரா புரிய வரும் நான் என்ன சொல்ல வரேன். இந்த 5 நண்பர்களை லைஃப்ல நீங்க சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க அடையக்கூடிய வேண்டிய எல்லா கோல்ஸையும் நீங்க வந்து சக்சஸ் பண்ணலாம். தேங்க்யூ.